இந்த வீடியோவில் நருட்டோக்கு கிடைக்காம போன சில எபிலிட்டிஸ் பற்றியும் இது ஏன் அவருக்கு கிடைக்கலங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொருட்டோ சீரீஸில் நருட்டோவை காட்டுக்குடரமாக நர்வ் பண்ணியிருப்பாங்க. நருட்டோ மட்டும் இல்லாமல் ஓஜி கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் இதே சிக்கல் தான் இருந்திருக்கும். ஷிகமாரு கிட்ட இருந்து அவரோட இன்டெலிஜென்ஸை பிடுங்கியிருப்பாங்க. சாஸ்கே கிட்ட இருந்து ரெனேகன் எபிலிட்டிஸை பிடிங்கிருப்பாங்க. ககாஷிங்கிற கேரக்டரையே காணாமல் போக வச்சுருப்பாங்க. ஷீனோலாம் ஒரு பேட்டலில் கூட ஷிபுடனில் தோற்றிருக்க மாட்டார். பொருட்டோவில் அவரை ரொம்ப மோசமாக மாற்றி வச்சுருப்பாங்க. சரி, டாபிக் வரேன். இப்படி நருட்டோ கேரக்டர்ஸ் எல்லாரையும் நர்வ் பண்ண மாதிரி நருட்டோவையுமே நர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவரோட முக்கியமான பவரப்பாக இருக்கிறது குராமா தான். ஆனால் அந்த குராமாவையே அவர்கிட்ட இருந்து பிடிங்கிருப்பாங்க. குராமா இறந்த அந்த சாப்டர் ரிலீஸ் ஆன உடனே கிஷிமோட்டோ இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை போட்டிருப்பார். அதாவது குராமா இல்லைனாலும் நருட்டோ இஸ் ஸ்டில் அ பீஸ்ட்னு சொல்லியிருப்பார். அப்போது நான் கூட இந்த சேஜ் மோடை வச்சு இனிமேல் நருட்டோக்கான புஷ்ஷை கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நருட்டோவும் அவரோட விஸ்டம் ஆஃப் சேஜுங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். பொருட்டோ கவாக்கி நருட்டோ வர்சஸ் கோட் ஃபைட்டில் ஃபைனலாக இதை யூஸ் பண்ண போகிறாருன்னு நினச்ச நமக்கு செம பல்பை கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். எந்த இடத்துலையுமே நருட்டோ இந்த விஸ்டம் ஆஃப் சேஜ்னு சொல்லப்படுற விஷயத்த யூஸ் பண்ணவே இல்லை. அப்போவும் கோட் கிட்ட அடி வாங்குற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அப்புறம்தான் இந்த விஸ்டம் ஆஃப் சேஜ்னா என்னன்னே புரிஞ்சுது. இது வேற ஒன்றும் இல்லை, நருட்டோ கிட்ட இப்போது குரமா இல்லை. இப்போ நருட்டோ ரொம்ப வீக்காக இருப்பார். இவருக்கு இருக்கிற ஒரே பவர் சேஜ் மோட் தான். அதை நருட்டோ ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 5 மினிட்ஸுக்கு தான் சேஜ் மோடை யூஸ் பண்ண முடியும்னு ஷிப்புடனில் சொல்லியிருப்பாங்க. நருட்டோவை எந்த பவர்ஸும் இல்லாமல் காட்டினா அது நல்லா இருக்காது. அட்லீஸ்ட் சேஜ் மோடையாச்சு கொஞ்சம் லாங் டியூரேஷனுக்கு கொடுப்போம்னு தான் இந்த விஸ்டம் ஆஃப் சேஜை கொண்டு வந்திருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மோட்க்கு எந்த பவர் அப்ஸும் இல்லை. ரொம்ப அதிக நேரத்துக்கு நருட்டோவால் சேஜ் மோடில் இருக்க முடியும், அவ்வளோதான். சேஜ் மோடில் நருட்டோக்கு இருந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட் அவருக்கு இருக்கும். இதுதான் அந்த விஸ்டம் ஆஃப் சேஜ் மோட். இப்படி இவங்க ஒரு சம்மந்தமே இல்லாத வெத்து பவரப்பை கொடுக்கறதுக்கு நருட்டோக்கு கிடைக்க வேண்டிய சில பவர்ஸை கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் என்னன்னு அடுத்தடுத்து பார்ப்போம். நம்பர் 1, சேஜ் ஆர்ட் வுட் ரிலீஸ் ட்ரூ செவரல் தௌசண்ட் ஹேண்ட்ஸ். எஸ், எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜுட்ஸுவோட கிரியேட்டர் அண்ட் யூசர் ஆஷிரமா மட்டும்தான். இவர் சேஜ் மோட்குள்ளே என்டரான அப்புறம் இப்படி ஒரு ஜெய்ஜாக்டிக்கான வுட் ஸ்டாச்சுவை க்ரியேட் பண்ணியிருப்பார். இதால் ஈஸியாக ஃபுல் சைஸ் குராமாவையே கவர் பண்ணிட முடியும். கம்ப்ளீட் பாடி சூசனவை கூட ரொம்ப ஈஸியாக இதால் கவர் பண்ண முடியும். டிஃபென்ஸ், அஃபென்ஸ்னு ரெண்டுத்துக்குமே இது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு அவட்டாரை காலி பண்ணுற மாதிரி எந்த அட்டாக்கும் இல்லை. இதை அவ்வளோ சீக்கிரம் டேமேஜும் பண்ண முடியாது. இதை ஆப்ரேட் பண்ணுற ஆசிரமாவை தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு இது ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. அட் த சேம் டைம் இதோட அஃபென்சிவ் எபிலிட்டி ஒரே டைமில் மல்டிபிள் அட்டாக்ஸை பண்ணும். இதோட ஜெய்ஜான்டிக் அப்பியரன்ஸால் அவ்வளோ ஈஸியாக இதோட அட்டாக்ஸில் இருந்தும் தப்பிக்க முடியாது. இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழின்னா அது டெலிபோர்ட்டேஷன் மட்டும்தான். இது இவ்வளோ பெருசாக இருக்கே, இதோட ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்குமோன்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அனிமேலேயே காட்டாத சில பவர்ஸும் இதுக்கு இருக்குது. ஆமாம், இதோட மெயின் பாடியிலிருந்து இதால் டிட்டாச் பண்ணிக்க முடியும். நடுவில் இருக்கிற இந்த புத்தா அவட்டார் மட்டும் தனியாகவும் ஆப்போனன்ட்ஸை அட்டாக் பண்ண முடியும். அப்படி வரப்போ இதோட ஸ்பீடும் ரொம்ப அதிகமாகவே இருக்குமா. இதை நருட்டோ கேமில் நம்ம பார்த்துருக்க முடியும். எந்த டெயில் பீஸ்டாக இருந்தாலும் சும்மா கையாலேயே இதால் பிடிக்க முடியுமா. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தும் வாராருக்குல ஆஷிரமா ஏன் இதை யூஸ் பண்ணலைன்னு நீங்கள் கேட்கலாம். ஆஷிரமா வாரில் அவரோட 70% ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் தான் இருந்திருப்பார். இதனால தான் இதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஒருவேளை ஆஷிரமா இதை யூஸ் பண்ணியிருந்தால் மாதராவை ஸ்ட்ராங்காக காட்டியிருக்க முடியாது. இதுவும் ஆஷிரமா வாரில் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாததுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. சரி, நருட்டோ முதல்ல ஏன் இந்த பவரை யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். இது ஒரு சேஜ் மோட் எபிலிட்டி. ஆஷிரமா சேஜ் மோட் போன அப்புறம் தான் இதை யூஸ் பண்ணியிருப்பார். நருட்டோ வுட் ஸ்டைல் யூசர் கிடையாது. ஆனால் வாருக்கு அப்புறம் நருட்டோ ஆஷிரமாவோட செல்ஸால் ஆன ப்ராஸ்டட்டிக்காம இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பார். ஆஷிரமா செல்ஸை இம்ப்ளான்ட் பண்ணிக்கிட்ட ஒரோச்சிமாரு, மாதரா, டான்சோலாம் வுட் ஸ்டைலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களால கூட இந்த 1000 ஹேண்ட்ஸ் புத்தா அவதாரை யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இந்த 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தா அவதாரை கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நிறைய சாக்கரா தேவைப்படும். இல்லையே வாரில் ஒபிட்டோ இதை யூஸ் பண்ணாருன்னு நீங்கள் சொல்லலாம்.
ஆனால் ஒபிட்டோ யூஸ் பண்ணது கம்ப்ளீட்டாக வேறு டெக்னிக்காக இருந்திருக்கும். அதுக்கும் ஆஷிரமாவோட இந்த டெக்னிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நருட்டோக்கு எப்போவுமே சாக்ரா ஒரு ப்ராப்ளமாக இருந்தது இல்லை. ஆஷிரமாக்கு அப்புறம் நருட்டோவால் இந்த டெக்னிக்கை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்க முடியும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தா நருட்டோவால் இதை யூஸ் பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். ஏன்னா நருட்டோ கிட்ட ஆஷிரமா செல்ஸ் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அது அவரோட பாடியோட அட்டாச்சாக இல்லை. இதனால் இவரால் உட் ஸ்டைலில் யூஸ் பண்ண முடியுமாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. இதனால தான் நருட்டோ மிஸ் பண்ண மிகப்பெரிய பவர் அப்பில் இதுவும் ஒன்றா இருக்குது. அடுத்து 6 பார்ட்ஸ் குனிட்சுகாமி. இந்த ஜுட்சுவை இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையேன்னு பார்க்காதீங்க. இதை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது வேற ஒன்றும் இல்லை, ஆச்சுரா யூஸ் பண்ண குரமலை சாக்ரா அவதார் தான். இதுக்கு அனிமே மாங்கான்னு எதுலையும் அஃபிஷியலாக ஒரு நேமை வைக்கவே இல்லை. ஆனால் நருட்டோ ஷினோபி கலெக்ஷன் ஷிபராம்போ கேமில் தான் முதல்ல இதுக்கான நேமையே வச்சுருப்பாங்க. இதுக்கு என்னதான் நேம் வேறையாக இருந்தாலும் நிறைய பேர் இதை குரம சாக்ரா அவதார்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. டென்டைல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுற இந்த விஷயத்தையே ஹாகுரோமோ ஆஷுராவை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனதாக மாங்காவில் சொல்லியிருப்பார். அப்போது இந்திரா ஆஷுரா பேட்டில் தான் இந்த டெய்ல் பீஸ்டே உருவாக்கப்பட்டிருக்கு. இதுலேயே இந்த டெக்னிக் குரமாவோடது இல்லைன்னு தெரியுது. இந்த ஃபார்ம் இந்து மித்தாலஜியில் இருக்கிற ஆஷுராவை பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நருட்டோவால் இதே மாதிரியான ஒரு ஃபார்மை எடுக்க முடியுமா? நருட்டோ கேமில் இவர் குரமா அவதாரை க்ளோன் பண்ணி அதோட மேர்ஜ் ஆகி இந்த மாதிரியான ஒரு ஃபார்மை எடுத்திருப்பார். ஆஷுரா அவரோட இந்த குனிட்சுகாமி ஃபார்மில் ட்ரூத் சீக்கிங் ஆப்ஸையும் யூஸ் பண்ணி இருப்பார். இந்த பவர் எப்படி ஆஷுராக்கு கிடைச்சதுங்கிறத பற்றியும் ஹாகுரோமோ சொல்லியிருப்பார். ஆஷுராவோட பாடிலி சாக்ராவோட அவைக்கனிங் தான் இந்த ஃபார்ம் உருவாக காரணமாக இருக்குது. அவரோட பிரதரை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற தாட்ஸும் அவரு கூட இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்டோட விளைவால் தான் ஆஷுரா இந்த ஃபார்மை அவைக் பண்ணாருன்னு ஆகுரோமோவே சொல்லியிருப்பார். இந்த ஃபார்மை அவைக் பண்ண ஆஷுராவோட ரீஇன்கார்னேஷனாக இருக்கணும், ப்ளஸ் ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸும் இருந்தால் தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஆஷிராமா என்னதான் ஆஷுராவோட ரீஇன்கார்னேஷனாக இருந்தாலும் அவர் ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இருந்ததால் அவருக்கு ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் இருந்திருக்காது. பட் நருட்டோ எடுத்துக்கிட்டால் இவர் ஆஷுராவோட ரீஇன்கார்னேஷனாகவும் இருக்கார். இவர்கிட்ட இப்போது குரமாவும் இல்லை. ஒட்சுசுகிஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியலேங்கிற ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸும் இவர்கிட்ட இருக்குது. ஸோ நருட்டோக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்மை கொடுத்துருக்கலாம். ஆனாலும் நருட்டோக்கு கடைசி வரைக்கும் இந்த பவர் கிடைக்கவே இல்லை. பிகினிங்கில் நம்ம பார்த்த இந்த விஸ்டம் ஆஃப் சேஜ் மோடை தான் நருட்டோக்கு கொடுத்துருக்காங்க. நருட்டோ இப்போது சீல் பண்ணப்பட்டிருக்காரு. நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி இவருக்குன்னு ஒரு ஃபைட் சீன் கண்டிப்பாக இருக்கும். அது கிளைமேக்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் நருட்டோ அப்போது என்ன மாதிரியான பவர்ஸை யூஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஒருவேளை நருட்டோ இந்த 2 ஃபார்மையும் யூஸ் பண்ணுவாரா, இல்லை கடைசி வரைக்கும் நருட்டோக்கு இந்த விஸ்டம் ஆஃப் சேஜ் மோட் மட்டும்தான் இருக்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.